ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நல்ல நிறைந்த பௌர்ணமி இல்லையா? இந்த பௌர்ணமி நாளில் நாம் எப்படி நம்ம வீட்டில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதுபோல் எந்த டைம் என்ன நேரம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த 2026 வருஷத்திற்கான சித்ரா பௌர்ணமி மே 1, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை வருது. ஏப்ரல் 30 இரவு தொடங்கி மே 1 இரவு வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம இந்த பூஜைகளை செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம அன்னைக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம்ங்கிறதையும் நான் சொல்கிறேன். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? இன்னைக்கு நைட்டு 9:52 மணிக்கிலேருந்து அது அந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது. பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மே 1, 2026 இரவு 11:08 இந்த திதி முடியுது. அதனால் இந்த நேரம் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த பௌர்ணமிக்கான முழு நிகழ்வுக்கான அந்த நேரங்கள் நம்மளுக்கு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்ம இந்த திதியில் நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா மதுரையில் கள்ளழகர் இருக்கார்ல, வைகை ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வும் அன்னைக்கு நடக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்குன்னு சித்திரகுப்தரை வழிபட்டு பாவ மன்னிப்பு மற்றும் நல்வாழ்வு வேண்டி விரதம் இருப்பதும் ஏழை எளியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போது நம்ம வீட்டில் குப்தருடைய சிலை இருந்தது அப்படின்னா நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம தெய்வத்துக்கு உரித்தான அந்த பௌர்ணமி, எந்த தெய்வத்துக்கு உரித்தான அந்த நாளோ அந்த தெய்வத்தை நம்ம மனதார நினச்சி நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் உரித்தான ஒரு நாள் தான். ஏன்னா நிறைந்த பௌர்ணமியில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள், வேண்டக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நான் ஏற்கனவே இந்த பௌர்ணமியில் எப்படி நம்ம நைட்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சேனலில் நான் பதிவாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் அந்த பூஜை செஞ்சு பாருங்கள். அதாவது நிறைந்த பௌர்ணமி நைட்டு 9:30 மணிக்கு மேலே உங்களுடைய மொட்டை மாடியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த நிலவை பார்த்து நீங்கள் கேளுங்க. அந்த நிலவுக்கு நீங்கள் தூப ஆரத்தி எல்லாம் காட்டுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கலை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளவு சக்தி இருக்குது. அதுவும் நிறைந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமிங்கிறப்போ நம்ம சொல்லவே தேவையில்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில், எல்லா கோவில்களிலும் சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். அதே போல் அந்த பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம், நம்மளுடைய குலதெய்வம், ஒருவேளை நம்ம வீட்டில் இப்போ கலச வழிபாடு நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி கலசம் எடுத்து வச்சு நம்ம குலதெய்வத்தோட கைப்பிடி மண் இருக்குதுல்ல, அது நம்ம எடுத்தாந்து வச்சுருப்போம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வழிபடுங்க. இல்லையா உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சு உங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லையா மனதார உங்கள் குலதெய்வத்துடைய பேரை சொல்லி நீங்கள் வேண்டுங்க. இல்லை குலதெய்வத்துடைய பேரே தெரியலையா, மனசார என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மனசார சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய குலத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஃபோட்டோ, இல்லை சிவபெருமான் சிலை, லிங்க சிலை இது மாதிரி இருந்தது அப்படின்னா, நந்தி சிலை இதெல்லாம் இருந்ததுன்னா அன்னைக்கு நல்லா அபிஷேகம் செய்யுங்க. 3 அபிஷேகம் செய்யுங்க, இல்லை 5 அபிஷேகம் செய்யுங்க. நல்லா அபிஷேகம் செஞ்சு அழகாக மங்களகரமாக அன்னைக்கு வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அப்போ இன்றைக்கி நைட்டே நம்மளுக்கு அந்த திதி தொடங்க ஆரம்பிக்குது. இப்போ 9 மணிக்கு மேலே தொடங்குது அப்படின்னா நாளைக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த திதி இருக்கிறதுனால நம்ம அதிகாலையிலேருந்தே அந்த பூஜைகள்லாம் செய்யலாம். அப்போ நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லா எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா வாசல்லாம் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு நிலைவாசலில் நம்மளுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு நிலைவாசலை நல்லா அலங்காரம் பண்ணி மாக்கோலம் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல
நிலைவாசலில் பூ வச்சு 2 விளக்குலையும் நல்ல அகல் விளக்கு எடுத்து வச்சு தீபம் ஏற்றுங்க. ஏன் இந்த அகல் விளக்கை சொல்கிறேன் அப்படின்னா, நிலைவாசலுக்கே உரித்தான ஒரு விளக்கு அப்படின்னாவே அது அகல் விளக்கு தான், மண்ணகல் விளக்கு தான் நம்ம வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும். நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வெங்கல விளக்கு வச்சுக்கிறோம், இல்லை அப்படின்னா வந்து விதவிதமாக இருக்கக்கூடிய இப்போல்லாம் நிறையா விதவிதமாக வந்திருக்க விளக்குகள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அன்னைக்கு செய்யாமல் எப்போதும் நிலைவாசலுக்காக உரித்தான ஒரு விளக்கு அப்படின்னாவே அது வந்து மண் அகல் விளக்கு தான். அந்த மண் அகல் விளக்கை 2 பக்கமும் எடுத்து வச்சு அழகாக வந்து அந்த அதாவது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சிம்பிளாக ஒரு கோலம் போடுங்க. அதில் வந்து மண்ணகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் எடுத்து வச்சுருங்க. நிலைவாசலில் 2 பக்கமும் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றி நல்லா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம், மன கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம், இல்லை நம்மளுடைய நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் தடைபட்டு போகல. இது எல்லாமே எது இருந்தாலும் அந்த நிலைவாசலை தொட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசார கேளுங்க. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுங்க. அன்னைக்கு அபிஷேகம் கண்டிப்பாக திருநீர் அபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா திருநீர் அபிஷேகம்ங்கிறது சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உரித்தான ஒரு அபிஷேகம் இல்லையா. நம்மளுடைய முருகப்பெருமான மனதார நம்ம வேண்டிக்கலாம், அவருக்கு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நாளைக்கு கிரிவலம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான், அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா சித்ரா பௌர்ணமி கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து அங்கே போய் நம்மளால் வழிபட முடியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை மனசார நினச்சி, ஏன்னா சிவன் அங்கே வந்து அதாவது உயிரோடு வாழ்கிறான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அக்னி ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை நம்ம மனதால் நினைச்சாவே போதும், நம்ம வந்து முக்தி அடைவோம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தகவல்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தானே. அந்த அக்னி ஸ்தலத்தை நினைச்சாலே நம்ம முக்தி அடைவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால அந்த லிங்கத்தை மனசார நினச்சிக்கிட்டு, பஞ்சபூதங்களையும் மனசார நினச்சிக்கிட்டு ஒரு 5 தீபம் வந்து நெய் விளக்கு ஏற்றுங்க. நாளைக்கு கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி குலதெய்வம் இருந்தது அப்படின்னா அந்த கலசத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்மளுடைய வேண்டுதலை மனசார நினச்சிட்டு நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு தீபதூப ஆரத்தி எல்லாமே காட்டுங்க. இந்த பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி வந்து ஏன் இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நாள் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வந்து வரும் பௌர்ணமி நாளில் வந்து யமதர்மனின் கணக்காளரான சித்திரகுப்தனை வழிபட்டு பாவ புண்ணிய கணக்குகளை நேர் செய்து தீய கர்ம வினைகளை களைந்து நல்வாழ்வு வேண்டி கொண்டாடப்படும் ஆன்மீக விழாவாகும். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மனிதர்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தரின் பிறந்த நாள் மற்றும் அவரை வழிபட்டு பாவங்கள் வந்து குறைய வேண்டிக் கொள்ளும் நாளாகவே இந்த நாளை வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து சித்திரகுப்தரை நம்ம வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நம்ம வீட்டில் அந்த படமோ இல்லை நம்ம சித்திரகுப்தருடைய ஃபோட்டோவோ இல்லை சிலைகளோ யாருமே வச்சுருக்க மாட்டோம் இல்லையா. அதனால நம்ம அவரை மனசார நினச்சிக்கலாம். அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம மனதார நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவ வினைகள், கர்ம வினைகள் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு அது போகணும் அப்படின்னா நம்ம மனதார வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியினுடைய அந்த அழகு இருக்குது இல்லை, அதை பார்க்குறக்கு 1000 கண்கள் வேணும். அன்றைக்கி பௌர்ணமினா அந்த நிலா வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த உலகத்துக்கே வந்து ஒளி கொடுக்கக்கூடிய, அதுவும் குளிர்ச்சியோடு சேர்ந்து ஒளி கொடுக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் அந்த நிலாவின் அமைதியை வந்து பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு அந்த நிலாவுடைய அழகு, அந்த அமைதி, அந்த குளிர்ச்சி அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து மனதார வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி உள்ளவர்கள் வந்து, இப்போ நான் வந்து கடகராசி தான். கடகராசி உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம நிலவை பார்த்து வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ராசிக்கு உரித்தான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் தான் இல்லையா. அதனால வந்து சந்திரனை வந்து நம்ம மனசார நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நம்ம வந்து வேண்டக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் வெற்றி அடையும்.
நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அந்த பூஜையை வந்து செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சேனல்லே அந்த பதிவு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக தான் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி நாளைக்கு இரவு உங்களுடைய வீட்டில் அதே மாதிரி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமி நதிகளில் வந்து நீராடிட்டு நம்ம காலையிலே வந்து சிவனை வேண்டி நம்ம வந்து பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சித்ரா பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து திருவிழா மட்டும் அல்ல, அது நம்மளுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த நாள். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நல்ல செயல்களை நாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தான தர்மம் மனிதர்களுக்கு மட்டும் நாம் வந்து தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஜீவன்களுக்கும் நம்ம தான தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதையும் நாளைக்கு வந்து எல்லாருமே செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே வாழக்கூடிய இந்த பூமியில் வந்து ஜனனமாகி வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நாம் உணவு கொடுக்கறது நம்மளுடைய சந்ததிகளை அது வந்து காப்பாற்றும். நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்லேருந்து நம்மளை வந்து விடுவிக்கும். நம்மளுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதனால் எல்லா உயிர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள், அதாவது தர்மங்கள் செய்யுங்க, உணவு தர்மங்கள் செய்யுங்க, நல்ல தண்ணி வையுங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அந்த உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உணவுகளை வைங்க. அதுதான் நம்மளுக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டாந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். இப்போ இன்றைக்கி நைட்டே சித்ரா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்போ நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய பூஜைகளை செய்யுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்து கேட்கக்கூடிய பலன் வந்து ரெட்டிப்பு பலனாக உங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்தவர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால நம்பிக்கையோடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவனை வேண்டி, சித்திரகுப்தனை வேண்டி, நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி அன்னைக்கு பூஜைகள் செய்வது ரொம்ப சிறப்பு. மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் செய்யுங்க. இல்லை தீபதூபம் இது மாதிரி தீபம் ஏற்றி வச்சு அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் நைவேத்தியம் வச்சு தீபதூபம் காட்டி ஆராதனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு லட்சுமி தாயாரையும் மனதார வேண்டி பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்த அழகான லிங்கத்தை எடுத்து வச்சு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு, அதே போல் நந்தி பகவானை எடுத்து வச்சு அபிஷேகம் செஞ்சு அவருக்கு அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு திருநீரை வந்து அவர் தலையில் வந்து எப்போதுமே திருநீர் போட்டு வைங்க. பூஜை எப்போ தான் போடணும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு எப்போதும் அவர் தலையில் திருநீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திருநீரெல்லாம் போட்டு வச்சு அழகாக வந்து பூஜைகள் செஞ்சு முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பௌர்ணமி நாள் அப்படின்னாவே இந்த உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் நாம் கேட்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் இந்த பூஜைகள்லாம் செய்வீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். பெரிய லெவலில் இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மன நிறைவாக சிறப்பாக பூஜைகள் பண்ணுங்கள். அபிஷேகம் செய்ய முடிந்தது அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. இல்லைன்னா எல்லா கோவில்களையும் நாளைக்கு அபிஷேகம் நடக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்களையும் வாங்கி கோவிலில் கொண்டே கொடுத்துட்டு வரலாம். பெரும்பாலும் வந்து சிவனுக்கு உரிய பொருள் வந்து ஒரு திருநீர் பாக்கெட்டு வாங்கி கொண்டே கொடுத்தாவே போதும். ஒரு இளநீ வாங்கி கொண்டே கொடுக்கலாம், ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி கொண்டே கொடுக்கலாம். இப்படி நம்மளால் வந்து வீட்டில் அபிஷேகம் பண்ண முடியலைன்னா கோவிலில் போய் செய்யலாம். இல்லை கோவிலுக்கு நம்மளால் போக முடியாதுன்னா வீட்டில் உட்காந்து நம்ம வந்து சிலைகள் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம். இல்லை அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் இருந்ததுன்னா நல்ல சுத்தமான துணியில் வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லா திருநீரில் பட்டை இட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தி இருக்குதோ எடுத்து வச்சுட்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க. அந்த அக்னி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனே நமக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக காட்சி கொடுப்பார். இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய போற்றி.